ஒற்றுமை உணர்வும் சகோதரத்துவமும் நிலை பெற வேண்டும். மலேசிய முன்னாள் மணிமன்ற தேசிய பேரவைத் தலைவர் RMM கிருஷ்ணன் வலியுறுத்தல். தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்து செயல்பட்டு வரும் அன்பாக அழைக்கப்படும் சேர கணேசன் முன்னிலையில் கெடா தமிழ் இளைஞர் மணிமன்ற தீபாவளி ஒன்று கூடல் மற்றும் ஆண்டு கூட்டம் மிக விமரிசையாக நடந்து முடிந்தது. நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய தேசிய மணிமன்றத்தின் முன்னாள் தலைவர் RMM கிருஷ்ணன் கூறுகையில், நமது மன்றத்தின் உறுப்பினர்கள் எல்லா காலத்திலும் நட்புக்கு இலக்கணமாகவும் சகோதர உறவு பாலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறுதியாக இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். அதே வேளையில் 40 வயது கடந்தவர்கள் தொடர்ந்து நமது மணிமன்றத்தில் உறுப்பினராக இருக்க முடியாது என்றார். மன்றத்துக்கு உழைத்தவர்கள் சேவையாற்றியவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதையும் நினைவுறுத்தினார். முன்னாள் கெடா மாநில தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவை உறுப்பினர்கள் தலைவர் சேர கணேசன் தலைமையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறதை பாராட்டினர். அதன் எதிர்பார்ப்பே இந்த தீபாவளி மற்றும் ஆண்டு கூட்டம் அமைந்துள்ளது என்றார் முன்னாள் தேசிய பேரவைத் தலைவர் RMM கிருஷ்ணன். கெடா மாநில முன்னாள் பேரவைத் தலைவர் கரு சுப்பிரமணியம், ஆசிரியர் திரு இரா கோபாலு, குமாரி செல்வராணி மற்றும் ஆசிரியர் கார்த்திகேசுவுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. ஆயுட்கால உறுப்பினர்கள் 50 பேருக்கு நினைவு பரிசு மற்றும் காலண்டர்கள் வழங்கப்பட்டது. சிறப்பு வருகையாளர்களாக கெடா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் போம்சியாஷன், அவர்களின் சிறப்பு அதிகாரி இஸ்கண்டார் ஷா, பண்டார் பார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் பின் ஹாஷி மற்றும் கெடா பெர்லிஸ் பேராக் மணிமன்ற உறுப்பினர்களுடன் பலர் கலந்து கொண்டனர். சேர கணேசன் கூறுகையில், மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவை வழி பல இளைஞர்களுக்கு பல வழியில் வழிகாட்டியாக இருந்து பல விழிப்புணர்வு கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள், கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு துணையாக இருந்துள்ளதை நினைவுபடுத்தினார். இன்னும் துடிப்புடன் செயல்பட இந்த பேரவையின் சேவைகள் தொடரும் என்பதை நிரூபித்துள்ளது இந்த விருந்து நிகழ்ச்சி என்றார். அதே வேளையில் தன்னுடன் இன்று வரை தோள் கொடுத்து வரும் உறுப்பினர்களுக்கும் நன்றியை பதிவு செய்தார்.